ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் ஆகாமல் பெண்டிங் அப்படி சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கா. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம், சரிங்களா? அது ப்ராப்ளம் சொல்கிறதோட ஒரு பக்குன்னு கூட சொல்ல, சரிங்களா? ஆமாம், அந்த பக்கை 2 வேவில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது வியூராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வருங்க, எல்லாத்தையும் ஆளுக்கு மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுற இந்த ஒன் ப்ளஸ் ஸ்டடிஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு உங்களுக்கு ஒரு மோட் கிடைச்சாப்புக்கு அடுத்து பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் இது மாதிரி ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம இப்போ டவுன்லோடும் ஆகாது, இன்ஸ்டாலும் ஆகாது, பெண்டிங்லேயே இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், என் மொபைலே அந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெண்டிங் ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த ப்ளே ஸ்டோரில் ஏதாவது பக்காக இருந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸில் ஆப்னு இருக்குது, இல்லை ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இல்லை ஆப்ஸ்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கலாம், சரிங்களா? என் மொபைல் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. உங்கள் மொபைல் என்ன இருக்குன்னு தெரியல, நீங்கள் சர்ச் பண்ணிங்க. ஆப்ஸ்னு இருக்கலாம், சப்போஸ் இல்லைன்னு இருக்கலாம். இல்லைன்னா மேலே சர்ச் ஆகிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆப் மேனேஜ்மெண்ட் மூலியமாக போயிடுறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்குங்க, அதுக்காகத்தான். இப்போ பார்த்துங்க, செட்டிங்ஸ் பேஸ் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் இந்த ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. பார்த்துங்க, இதில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. ஆமாம், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன் விட்டுருப்பாங்க. அந்த எனக்கு வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்குங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கிளிக் பண்ணோன்னா நம்ம கிட்ட மொபைல் இருக்கிற ஆப்ஸு, நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ், இது மாதிரி எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்குது. கூடவே கூகுள் ப்ளே ஸ்டோர் சொல்லி அந்த ஆப்பும் இருக்குங்க, சரிங்களா? அது நீங்கள் எடுத்துங்க. இப்படி வந்து நீங்கள் அப்படியே க்ளஸ் கோபின் வந்தால் அப்படியே இது வந்து ஆல்பபெட்டி ஆர்டரில் தான் இருக்குது. ABCD அப்படி இருக்குது. நீங்கள் வந்து அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்குது, கூகுள் ப்ளே சர்வீஸ்னு இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதே எடுத்துங்க. இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன், கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்குது. அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க, ஸ்டோரேஜ் யூசேஸ்னு இருக்குங்களா, அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதும் இருக்குது, இல்லை ஸ்டோரேஜ் யூசேஸ்னு இருக்குது. நீங்கள் எடுத்துங்க. என் மொபைல் ஸ்டோரேஜ் யூசேஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் மட்டும் இருந்தாலும் சரி, அதுவே எடுத்துங்க. இதில் பாருங்கள், கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச்னு இருக்குது. கிளியர் கேட்ச் வந்து நம்ம வந்து இருக்கிற அந்த கேட்ச் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணுறாப்புல. கிளியர் டேட்டானா அந்த ஃபைல்ஸ், நம்ம டேட்டா ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அது வந்து நம்ம வந்து டேட்டாவில் என்ட்ரி ஆகிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு நடக்கிறது எல்லாமே அதை நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறாப்புல இருக்குது. நம்ம கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகி வராப்புல, ஆப் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி வராப்புல, சரிங்களா? அது நீங்கள் அப்படி பண்ணி பார்க்கும்போது கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் ரீஃப்ரெஷ் ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து பெண்டிங் ப்ராப்ளம் போய் டவுன்லோட் ஆகுதுன்னு. இது வந்து ஆப்பில் வந்து ப்ராப்ளம் இருந்தால், சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும், எல்லாத்தையும் ஆளுக்கு மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி ஸ்டடிஸில் உங்களுக்கு உடனே சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2வது ஸ்டெப் என்னன்னா, இது வந்து உங்களுக்கு ஆப்பில் ப்ராப்ளம் இருந்தால், அடுத்து உங்கள் மொபைலில், அது உங்கள் டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? அது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ரீபூட், அதாவது ரீப்ரெஸ், அதை ரீஸ்டார்ட் கொடுக்கணும். உங்கள் மொபைலில் அதை பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சி ரீபூட்னு இருக்குல்ல, ரீஸ்டார்ட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ரீப்ளேஸ் ஆகி வரும்போது அந்த ப்ராப்ளம் போயிடுது. ஒன்று ஆப் ரீப்ளேஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து மொபைல் ரீப்ளேஸ் பண்ணுறது. 2 ப்ராப்ளத்தில் ஏதாவது ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆயிருங்க. இப்போ பாருங்க, நான் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறவே சப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பெண்டிங் ப்ராப்ளம் வருதுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது, சரிங்களா? அந்த கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா கொடுத்து டேட்டாவே வந்து சால்வ் ஆகிடுச்சு. இதே வந்து உங்களுக்கு அது சால்வ் ஆகலை அப்படின்னா, உங்கள் டிவைஸில் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து என் மொபைல் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் ஆகுது, அடுத்து வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், அது டவுன்லோட் ஆகுது, சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த ஆப்பையும் டவுன்லோட் ஆகலை, பெண்டிங் ப்ராப்ளமே இருந்துச்சு. இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி, சரிங்களா? சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் பண்ணுங்கள், வேலைக்கு ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி ஸ்டடிஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு, உங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சாப்புக்கு கத்துடி பண்ணுறதுக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளுக்கு மாறாதீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகுது, சரிங்களா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பாய், டேக் கேர்.